அடுத்த நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். நிவின், குமரன் இப்படி எல்லாருமே விஜய் பக்கத்தில் நின்று விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வெண்ணிலா பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு பண்ணி ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் பசுபதியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து எல்லா சொல்யூஷனும் கிடைக்கும். காவேரி நானும் வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த பசுபதி தான். அவனை கண்டுபிடிச்சு உண்டுலன்னு பண்ணாமல் விடவே மாட்டேன். என் காவேரியை எவ்வளோ தூரம் அவன் கஷ்டப்படுத்தியிருப்பான், நானும் அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக இருந்தால் இது எல்லாத்துக்கும் மொத்த வில்லனே அவனாக தான் இருக்கான். அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பார். பசுபதியை தேடி போகாத இடமே இருக்காது, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பசுபதியை தேடிட்டு இருப்பாரு. பட் அந்த பசுபதி ரொம்ப சேஃபாக வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருப்பான். இவர்னாலேயே வந்துட்டு கண்டே பிடிக்க முடியாது. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் விஜய்க்கு கால் பண்ணுவார். எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு விஜய், பசுபதி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து அதை ரீச் ஆக தான் போகிறேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அது உண்மையாக பொய்யாங்கிறது. நான் எதுக்கும் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு பசுபதி இருக்கானா இல்லையாங்கிறத தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வந்தால் போதும். நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வெளியிலலாம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் உங்களை ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கும் நீங்கள் சேஃபாகவே மூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் ரொம்ப தேங்க்யூ சொல்லுவார். நிவின், நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்காக ரிஸ்க் எடுத்து கஷ்டப்படுவீங்க நான் நினைக்கவே இல்லை. குமரனோட கடையெல்லாம் அங்கே போயிடுச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க. குமரனுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு கூட எனக்கு தெரியாது. பட் நீங்கள் குமரன்கிட்ட ஒன்று சொல்லுங்கள், கடை உடஞ்சதுக்கான எல்லா எக்ஸ்பென்ஸையும் நானே பார்த்துக்கிறேன். என்னால் அவருக்கு எந்த கஷ்டமும் வந்துடவே கூடாது. அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காரு, அவர் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்னால் அவருக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. இந்த ஒரு ப்ராமிஸை மட்டும் நீங்கள் அவருக்கு பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன விஜய் பேசுகிறீங்க, நீங்கள் யாரோ மாதிரி பிரித்து பேசுகிறீங்க. அப்படிலாம் குமரன் நானும் நினச்சதில்லை, நானும் நினைக்க மாட்டேன். இது மாதிரி ஆனால் என்ன, நம்ம ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அது மூலிமா நடந்த பிரச்சனைன்னு நினச்சிட்டு குமரனாவும் அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு. நாங்கள் உங்கள் பக்கத்தில் சப்போர்ட்டிவாக நிற்போம் அப்படின்ற மாதிரி நிவின்னு சொல்ல விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு கவலை தான் நிவின், காவேரியை வந்துட்டு நல்லா பார்த்துக்க முடியல, அவளை வந்து ஒழுங்காக கேர் பண்ணிக்க முடியல. இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் அவளை கஷ்டப்படுத்துறதை நினச்சா தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. மற்றபடிக்கு எனக்கு இந்த வெண்ணிலா பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக தெரியல. இந்த பசுபதி மட்டும் கண்டுபிடிச்சி அல்லது வந்துட்டு வெண்ணிலா மாமா கிட்டேருந்து எல்லாம் உண்மையை வாங்கிட்டோம்னாலே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். பட் இதை சால்வ் பண்ணுற வரைக்கும் ப்ரெக்னென்சியோட டைம் ஓடிக்கிட்டே தானே இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் காவேரிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த 10 மாதம் இப்படியே போயிடுமோன்ற பயம்தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காவேரி பற்றி எந்த அளவுக்கு யோசிக்கிறார் இவர், காவேரி வந்து இந்த அளவுக்கு இந்த கஷ்டத்துலேயும் வந்துட்டு யோசிக்கிறாருன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் டிசர்விங் பார்ட்னர்ஸ் தான். விஜய், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே கண்டிப்பாக சரியாயிடும். கூடி சீக்கிரம் நீங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் கட் பண்ணிடுவார். காவேரி விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு, எங்கே நீங்கள் சேஃபாக தானே இருக்கீங்க, நீங்கள் பசுபதியை தேடி போகிறேன், வெண்ணிலா அவன் மாமாவோட தேடி போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து வெளியில் போலீஸ்கிட்ட மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க விஜய், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு தான் எல்லாம் உண்மையும் தெரிய வந்துருச்சுல்ல, கடவுளாக பார்த்து அதுக்கு ஒரு நல்ல வழியாக விடுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லை காவேரி, எனக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ஆகணும். ஒன்று அந்த பசுபதியை கண்டுபிடிச்சே ஆகணும், அல்லது அந்த அஜய் கையில் கிடைச்சானா கூட இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவு தெரிஞ்சிடும்னு தோணுது. பட் இவனுங்கெல்லாம் எங்கே பதுங்கி இருக்காங்கன்னு சுத்தமாக புரியல. நீ பாட்டுக்கு மெதுவாக தேடுங்க, அவசரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறியே, உன்னை நான் ஒழுங்காக கவனிச்சிக்கவும் முடியல, என் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியல, நீ வயிற்றில் பிள்ளையை வச்சுட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்க. பட் இந்த ப்ரெக்னென்சி டைமு 10 மாதம் தான். இந்த 10 மாதத்தில் ஆல்ரெடி 2 மாதம் முடிஞ்சிடுச்சு. நான் உன் கூட வந்துட்டு உன் குழந்தை கூட வயிற்றில் இருக்கும்போது அந்த மெமரிஸை வந்துட்டு எப்போ நான் என்ஜாய் பண்ண போகிறேன், இதெல்லாம் நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவசரமாக தேடினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கேன் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் விஜய், நீங்கள் இந்த அளவுக்கு டீப்பாக யோசிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த அளவுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை விஜய். நான் அப்புறம் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் இப்போ போய் வெண்ணிலாவோட மாமாவை பார்க்க போகிறேன். ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக வெண்ணிலாவோட மாமா இருப்பார், அவர்கிட்ட ஏதாவது பேச முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வேற காவேரி, இன்னும் வெண்ணிலாவோட மாமாவை அந்த பசுபதி விட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறியா? அந்த வெண்ணிலாவோட மாமாலாம் எப்போயோ பார்சல் பண்ணி அவன் அனுப்பியிருப்பான். ஒன்று அவர் ஊருக்கே போயிருந்திருப்பாரு, இல்லைனா எங்கேயாவது சேஃபான இடத்துல அவன் கண்டிப்பாக வச்சுருந்துருப்பான். அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இந்த அளவுக்கு கொலை முயற்சி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னா அவன் எந்த அளவுக்கு எவ்வளோ கேவலமாக வேணும்னாலும் இறங்குவான். நீ அது போக அங்கெல்லாம் போயிட்டுருக்காத, பாப்பாவை பார்த்துட்டு நீ ஒழுங்காக
வீட்லேயே இரு, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக இல்லை விஜய், நான் அப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எப்படி தாங்கிப்பேன்? இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் நான் சேஃபாக இருக்கிறத விட ப்ரெக்னென்சி டைமில் நான் சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். என் புருஷனை நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷம். அதுக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் வேணும்னாலும் எடுப்பேன். நீங்கள் எப்படி என்னை பற்றி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் உங்களை பற்றி யோசிக்க தானே செய்வேன் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்ல, ஐயோ காவேரி, நீ தயவுசெய்து சொன்னால் புரிஞ்சுக்கோ, நானே போய் வெண்ணிலாவோட மாமாவை தேட தான் போகிறேன், நீ என்ன தேடுற அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி யோசிப்பாங்க, இவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் இவர் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டார், நம்ம என்ன பண்ணணுமோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரிங்க நான் போய் பார்க்கலங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் யோசிப்பார், வெண்ணிலாவோட மாமா தான் இதுக்கு கிடச்சிருக்க ஒரே சோர்ஸு, அவரை கண்டுபிடிச்சி உண்மையை வெளியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் இந்த வெளியில் வர முடியும். வெண்ணிலாவோட மாமாவை கண்டிப்பாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ இல்லை எதுக்காகவோ ஹாஸ்பிட்டலில் தேட தான் செய்வாங்க. வெண்ணிலாவோட மாமா இல்லாமல் அங்கே எந்த இதுவுமே நகராது. ஒன்று வெண்ணிலா வந்துட்டு நல்லபடியாக திருப்பி வெளியில் வரணும், அவள் நல்லபடியாக குணமாகி வரணும், அல்லது வெண்ணிலாவோட மாமா இந்த உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம இன்றைக்கே முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே வெண்ணிலாவோட மாமாவை இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவார். கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் போன ஃபுட்டேஜ் எடுத்து வெண்ணிலா மாமா எங்கே போயிருக்காங்கிற முதல் கொண்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே விஜய்க்கு வந்துடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட மாமாவோட காண்டாக்ட் நம்பரும் ஆன்லேயே தான் இருக்கும். எல்லாத்தையும் பண்ண பசுபதி வந்து வெண்ணிலாவோட மாமா ஃபோன் நம்பர் வந்துட்டு வாங்கியிருந்திருக்க மாட்டார். ஃபோனை வந்துட்டு வெண்ணிலாவோட மாமா கிட்டேயே விட்டுட்டு போயிருந்திருப்பார். கரெக்டாக வெண்ணிலாவோட மாமாவுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ண ரிங் ஆகும். அந்த டைமில் அட்டன் பண்ணதுமே விஜய் பேசுகிறேன், வெண்ணிலாவோட மாமா தானே பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் தம்பி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, இது எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம். என் பொண்ணை வந்துட்டு என் வெண்ணிலாவை நீங்கள் ஏற்றிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நாங்களும் கஷ்டப்பட்டுருந்துருக்க மாட்டோம், நீங்களும் இந்த அளவுக்கு பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சிருக்க வேண்டாம், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, போதும் நிறுத்தியா உன்னோட ட்ராமாவை, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், இது எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தாங்கிறது முதல் கொண்டு எங்ககிட்ட எல்லா ஃபுட்டேஜும் இருக்குது, இது எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி வெளியில் நாடகம் ஆடிட்டு இருக்கியா, இப்போ நான் கால் பண்ணதுக்கு எம்எல்ஏ தான் தப்புன்ற மாதிரி எம்எல்ஏயே பழிய போடுறியா, மரியாதையாக நடந்த உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லி என்னை வெளியில் கொண்டு வந்திருக்கான எல்லா எதுவும் நீ தான் பண்ணுற, நான் இப்படி மறைஞ்சு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீயும் வெண்ணிலா மட்டும்தான், வெண்ணிலாவுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனையில் தெரியாமல் உள்ளே வந்தது நீயே, எந்த இதுவுமே தெரியாமல் உள்ளே வந்து பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டு இப்போ வந்துட்டு நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வெண்ணிலாவோட மாமா பயந்துருவார். வெண்ணிலாவோட மாமா பயந்ததுமே, தம்பி தயவுசெய்து நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், எனக்கு வந்துட்டு உங்களை பழி வாங்கணும் இல்லை உங்ககிட்ட பொய் சொல்லணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது, பட் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி மட்டும்தான், என்னையும் என் குடும்பத்தையும் அடியோடு அழிச்சிருவேன்னு சொல்லி அவன் பயப்படுத்துகிறான், பிளாக்மெயில் பண்ணுறான், என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம், நான் யாருக்கும் எந்த துரோகமும் நினச்சது கிடையாது, நான் நல்லவனாக இருக்க போய் தான் வெண்ணிலாக்காக இங்கே வந்தேன், வெண்ணிலாவை எப்படியாவது நம்ம காப்பாற்றி நம்ம ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடணும், அவளை வந்துட்டு நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி தான் நான் முடிவெடுத்து இங்கே வந்தேன், பட் இங்கே பிரச்சனையே வேறு மாதிரி இருக்குது, அதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, இப்போ கூட வெண்ணிலா வந்து பசுபதி கூட சண்டை போட போய் தான் வெண்ணிலாவை தள்ளி விட்டதே அந்த பசுபதி தான், இப்போ என்னையும் வந்து அவன் பிளாக்மெயில் பண்ணுறான், நீ மட்டும் உள்ள போலீஸ்கிட்டேயோ இல்லை உங்ககிட்டயோ ஏதாவது உண்மையை சொல்லி உங்களை வந்துட்டு காப்பாற்றணும்னு நினச்சா என்னையும் என் குடும்பத்தையும் அடியோடு அழிச்சிருவேன்னு சொல்லி அவன் பிளாக்மெயில் பண்ணும்போது நான் குடும்பம்னு யோசிப்பேனா இல்லை உங்களை பற்றி யோசிப்பேனா, ஏற்கனவே எல்லாத்துக்கும் துணிஞ்சு வெண்ணிலாவையே மேலேருந்து தள்ளி விட்டு கொலை முயற்சி பண்ண ட்ரை பண்ணவன், அவன் எந்த லெவலுக்கு வேணுனாலும் போவான், அவன் என்ன வேணுனாலும் பண்ணுவான், அவனுக்கு மனசாட்சி நல்லது கெட்டதுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது, தயவுசெய்து இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்துருங்க, நீங்கள் அவரை எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடியும், அவரை எதிர்த்து எல்லாமே பண்ண முடியுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், பட் இருந்தாலும் நீங்கள் தான் வந்துட்டு என் வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல நியாயமாக சொல்லணும், அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு குணமாகி இப்போ நல்லபடியாக வரதுக்கான எல்லா வழியும் நீங்கள் தான் அமைச்சு கொடுக்கணும், அது போக அவனுக்கு சரியான தண்டனையும் வாங்கி கொடுங்க தம்பி, நான் சேஃபாக இருப்பேன், என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் உங்களால் வராதுன்னு சொன்னால் நான் எங்கே வேணுனாலும் இந்த உண்மையை வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட மாமாவும் ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பாரு விஜய். நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் அதே இடத்துல இருங்க, எக்காரணத்தை கொண்டும் பசுபதி வந்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிக்காதீங்க, நீங்கள் எப்போ என்ன பண்ணுங்கிறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும், அது வரைக்கும் நீங்கள் பசுபதி கிட்ட நல்லா நடிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருங்க, தயவு செய்து வந்துட்டு யார்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க, இப்போதைக்கு கரெக்டான டைமில் சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து நானும் வெளியில் வர முடியும்,
நீங்களும் பசுபதி கிட்டேருந்து காப்பாற்ற முடியும். அண்டு பசுபதிக்கு சரியான தண்டனையும் என்னால் வாங்கி கொடுக்க முடியும். அவனை இதுக்கு மேலே வெளியில் விட்டால் அவன் வந்துட்டு எத்தனை பேரை வேணுனாலும் கொல்லுவான். அவனை வந்து அடியோடு அழிச்சா மட்டும்தான் எல்லாருக்கும் நிம்மதி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு விஜய் ஃபோனை வச்சிருவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வெண்ணிலாவோட மாமாவுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வரும். வெண்ணிலாவுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிட்டுருக்கு. அவங்க வந்துட்டு விஜய்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்துட்டு வெண்ணிலாவோட கேர்டேக்கர் யாராவது இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல வெண்ணிலாவோட மாமாவுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். வெண்ணிலா கண் முழிச்சிட்டானாலே போதும், வெண்ணிலா எல்லா உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லிடுவா. அதே மாதிரி வெண்ணிலா நல்லபடியாக இருந்தானா, நல்லபடியாக நம்மளுக்கு மீண்டும் கிடைச்சானா அவளை கூட்டிகிட்டு நம்மளும் ஊர் சைடே போயிடலாம். யாருக்கும் எந்த தொந்தரவாகவும் இருக்கக்கூடாது, நம்ம வந்துட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையாகவும் இருக்கக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணுவார்.